ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 6ஓட ப்ரோஸோட வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன் காலம் ஏ ஆர் சம் ஆஃப் த இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் ஃப்ரம் த எஸ்ஸே. மேட்ச் தம் வித் ஈக்வலன்ட் சிங்கிள் வேர்ட்ஸ் இன் காலம் பி. காலம் ஏல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலம் பில வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் மட்டும் பண்ணா போதும். காலம் பில வந்து வேற மாதிரி இருக்கு. அத வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். நான் வந்து ஆன்சர் நேரடி காலம் பில குடுத்துருக்கேன் உங்களுக்கு. வாங்க நம்ம பார்க்கலாம். இது காலம் ஏ, இது காலம் பி. அப்போ கோ ஃபார்க்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சக்சீட். கோ ஃபார்னா சக்சீடுன்னிட்டு அர்த்தம். ப்ளோ அப்னா எக்ஸ்ப்ளோட். ப்ளோ வெடிக்கிறது. அப்படி எக்ஸ்ப்ளோட் நெனச்சுக்கோங்க. ஷோ அப்னா ரிவீல். ஷோனா ஷோ காணிக்கிறது. ரிவீல் பண்றது. கால் ஆன். கால் ஆன்னா விசிட். கால் பண்றது. அப்ப கால் பண்ணி விசிட் பண்ண வருவாங்கல்ல, அப்ப விசிட்ன்ட்டு அர்த்தம். பிரேக் ஆஃப்னா ஃபினிஷ். பிரேக்னா முடியிறது. அப்போ ஃபினிஷ் பண்றதுன்னிட்டு அர்த்தம். நக்கிள் அண்டர்னா சப்மிட். ஏதாவது அசைன்மென்ட் குடுத்திருந்தாங்கன்னா, அத சப்மிட் பண்றது. இப்ப நம்ம எக்ஸர்சைஸுக்கு போலாம். இதுல என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிவன் பிலோ ஆர் சம் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ். அதே இது இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் இருக்கு. ஃபைண்ட் த மீனிங் யூசிங் த டிக்ஷனரி. டிக்ஷனரி வச்சு இதுக்கு மீனிங் வந்து கண்டுபிடிக்கணுமா, நான் இதுக்கு மீனிங் குடுத்துருக்கேன் பாருங்க. புட் ஆன்னா வியர். புட் ஆன்னா என்ன அர்த்தம்? வியர் நம்ம போடுறது, ட்ரெஸ் போடுறது. வாக் அவேட்னா டூ லீவ் அ பிளேஸ். ஒரு இடத்த விட்டு போறது. கம் இன்னா என்டர். என்டர் பண்றது. உள்ள வர்றது. டைம் அவுட்னா டைம் ஃபார் ரெஸ்ட் அவே ஃப்ரம் ஒன்ஸ் யூசுவல் ஒர்க். ஒர்க்ல இருந்து டைம் அவுட்னா பிரேக் எடுக்கிறது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம்னிட்டு அர்த்தம். ட்ரை அகைன் வே ஆஃப் என்கரேஜிங் சம்ஒன் டு டூ சம்திங். மறுபடியும் நீ செய், உன்னால முடியும்னிட்டு என்கரேஜ் பண்றது மத்தவங்களுக்கு. கோ ஆன்னா கன்டின்யூ. போயிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரோஸ் 6ஓட கிராமர பார்க்கலாம். சப்ஜெக்ட், வெர்ப், அக்ரீமெண்ட். The subject and verb of a sentence should be in agreement with each other. ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அதுல சப்ஜெக்டும் இருக்கு, வெர்பா இருக்கு. 2மே ஒரே மாதிரி அக்ரீமெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. A verb agrees with the subject in number and person. எப்படி verb வந்து சப்ஜெக்ட் அக்ரி பண்றது? நம்பர்லயும் சரி, பர்சன்லயும் verb வந்து சப்ஜெக்ட் வந்து அக்ரி பண்ணுது. A singular subject takes a singular verb and a plural subject takes a plural verb. ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப தான் எடுக்கும் தவிர, ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப தான் எடுக்கும். அத தவிர சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப எடுக்காது. ப்ளூரல் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப எடுக்காது. 2மே ஒரே மாதிரி இருக்கும். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப தான் எடுக்கும். ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப தான் எடுக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் பிரீஃபா பார்த்து எக்ஸாம்பிள படிக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் சிங்குலர் வெர்ப் இன் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல சிங்குலர் வெர்ப் இருந்தா அத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷி இஸ் அ குட் ஸ்பீக்கர். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஷி இஸ் அ குட் ஸ்பீக்கர். அவ வந்து நல்லா பேசுறா. ராமு இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடண்ட். ராமு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன். சுபாஷினி இஸ் அன் எக்ஸலென்ட் டான்சர். சுபாஷினி அழகா ஆடுவா. எக்ஸலென்ட்டான ஒரு டான்சர். சுனிதா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். சுனிதா வந்து ஒரு கிரேட்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஹி இஸ் அ குட் பெர்சன். அவன் ஒரு நல்ல பையன். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு ப்ளூரல் வெர்ப் இன் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல ப்ளூரல் வெர்ப் இருக்குதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சில்ட்ரன் ஆர் பிளேயிங். சில்ட்ரன் விளையாடிட்டு இருக்காங்க, குழந்தைகள். தே ஹேவ் ஃபினிஷ்ட் தேர் ஒர்க். அவங்க அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. கீதா அண்ட் சீதா ஹாவ் won த பிரைஸ். கீதாக்கும் சீதாக்கும் பிரைஸ் கிடைச்சிருக்கு. யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீரும் நானும் நண்பர்கள். 2 and 2 makes 4. 2 plus 2 வந்து நம்மளுக்கு 4 கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ரூல்ஸ பத்தி படிக்கலாம். ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, 2 ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஜாயின்ட் பை அண்ட் டேக் அ ப்ளூரல் வெர்ப். 2 அல்லது அதுக்கு மேல உள்ள சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் வச்சு ஒரு ஜாயின் பண்ணியிருந்தேன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ளூரல் வெர்ப் வரும். எக்ஸாம்பிள் என்னது? யூ அண்ட் ஐ லவ் மியூசிக். உனக்கும் எனக்கும் மியூசிக் பிடிக்கும். செகண்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, when 2 subjects are joined by as well as
the verb agrees with the first subject. இப்போ 2 சப்ஜெக்ட் வந்து ஆஸ் வெல் அஸ் வச்சு ஜாயின் ஆயிருக்குன்னு வைங்களா. அப்போ அந்த verb வந்து எத அக்ரி பண்ணா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ட மட்டும் தான் அக்ரி பண்ணான்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹர் கசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஷி ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். அவ கசின்ஸும் சரி, அவளும் சரி 2 பேருமே ஹார்ட் ஒர்க்கிங். தேர்ட் ரூல் பாருங்க. எய்தர், நெய்தர், ஈச், எவரி அண்ட் எவ்ரி ஒன் ஆர் ஃபாலோட் பை சிங்குலர் verb. இதுல எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் எல்லாம் சிங்குலர் வேர்புக்குள்ளாடி ஃபாலோ ஆகுது சொல்றாங்க. அப்ப எக்ஸாம்பிள் என்னது? ஈச் ஆஃப் தம் இஸ் லவ்வபிள். இல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் ஆஃப் தம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எல்லாரும் வந்து நல்ல அன்பு செலுத்தக்கூடிய பசங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, when two singular nouns refer to the same person or thing, the verb must be singular. இப்போ 2 சிங்குலர் நவுன் வந்து ஒரே பர்சனா அல்லது ஒரே திங் வந்து குறிக்குதுன்னா, verb வந்து சிங்குலரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் ஹேஸ் கம். என்னோட தங்கச்சியும் என்னோட நண்பனும் வந்திருக்காங்க. ஃபிஃப்த் ரூல், வென் டூ சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஒன் ஐடியா. அப்போ 2 சப்ஜெக்ட் வந்து ஒரு ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. த verb is singular. இப்போ 2 சப்ஜெக்ட் இருக்குது. அது ஒரு ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இந்த ஐடியா மத்தியில இந்த சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய verb வந்து சிங்குலராக இருக்கணும். எக்ஸாம்பிள் 3 and 3 மேக் 6. இப்போ நேரமாக பார்த்தோம்ல 2 and 2 மேக்ஸ் 4. அதில் இதுக்கு பதிலாக இல்லை 3 and 3 மேக் 6ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. When a plural noun expresses some specific quantity or amount considered as whole, the verb is singular. இப்போ ஒரு plural noun வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு குறிக்குது. அல்லது அதுக்கு அமௌண்ட் வந்து ஹோலா வேணா இருக்கலாம். ஒரு சின்ன குவான்டிட்டியை குறிக்குது அல்லது முழுசா குறிக்குதுன்னா அந்த verb வந்து சிங்குலரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, 30 liters of milk is too much for பாயாசம். ஒரு பாயாசம் செய்யறதுக்கு 30 liters of milk வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. When two or more singular subjects are connected by, with, together with, and not, besides, no less than, the verb is in singular. இப்போ 2 அல்லது 2க்கு மேல உள்ள சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து with, together with, and not, beside, no less than வச்சு கனெக்ட் ஆயிருந்துன்னா அப்படின்னா அந்த verb வந்து சிங்குலரா இருக்கணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னது? he and not she is to blame. அவளையும் blame பண்ண முடியாது, அவனையும் blame பண்ண முடியாது. The verb agrees with the number of nouns that follow the verb. இப்போ என்ன 8th ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு verb வந்து நம்பர் ஆஃப் நவுனை வந்து ஒரு verb ஃபாலோ பண்ணுதுன்னா எப்படி verb வந்து நம்பர் ஆஃப் நவுனை ஃபாலோ பண்ணதை அக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னது? There are 10 students in the crowd. அப்போ தேர் வந்து என்னது? நிறைய அந்த க்ரௌடில் வந்து 10 பேர் இருந்தாங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. சம் நவுன்ஸ் தட் ஆர் ப்ளூரல் இன் ஃபார்ம் பட் சிங்குலர் இன் மீனிங் டேக் அ சிங்குலர். சில நவுன் வந்து ஃபார்மில் சொல்லச்சில்ல வந்து ப்ளூரலாக இருக்கும். மீனிங் வரச்சில்ல அது சிங்குலராக இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? சிங்குலர் வேர்பை வந்து எடுக்கணும். எக்ஸாம்பிள், நியூஸ் நெவர் கம்ஸ் டூ லேட். நியூஸ் வந்து லேட்டாக வந்து வராது. A plural noun which is in the same, which is in the name of a country, province, a book is followed by a singular verb. ஒரு plural noun வந்து கண்ட்ரிக்கு பேர்லையோ அல்லது ப்ரொவின்சஸ்க்கு பேர்லையோ அல்லது ஒரு புக்கு பேர்ல இருந்ததுன்னா அது வந்து சிங்குலர் வேர்பை வந்து அது ஃபாலோ பண்ணும். அதாவது அந்த சென்டென்ஸ்ல இருந்து சிங்குலர் வேர்ப் அதை ஃபாலோ பண்ணி plural nounக்கு பக்கத்தில் சிங்குலர் வேர்ப் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் இஸ் அன் அட்வென்ச்சர் நாவல். ஒரு வேர்ல்டை வந்து 80 டேஸை சுற்றி வர்றதுங்கிறது ஒரு அட்வென்ச்சர் நாவல்னுட்டு சொல்கிறாங்க. அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு நாவல். அது ஒரு நாவல். அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் வந்து ஒரு நாவலுக்கு பேர். அது ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். அதனால அட்வென்ச்சர் நாவல் சொல்கிறாங்க. கலெக்டிவ் நவுன் டேக்ஸ் சிங்குலர் வேர்ப். ஒரு கலெக்டிவ் நவுன் வந்து சிங்குலர் வேர்பை தான் குறிக்கும். எக்ஸாம்பிள், த ஹோல் கிளாஸ் இஸ் அட்டென்டிவ். இந்த எங்கள் கிளாஸ் ரூமில் மொத்த கிளாஸை வந்து நல்லா லிசன் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மஸ்ட் அக்ரி வித் இட்ஸ் ஜெண்டர், நம்பர் அண்ட் பர்சன். ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ங்கிறது ஜெண்டர்லையும் அக்ரி பண்ணணும், நம்பரும் அக்ரி பண்ணணும், பர்சன் அக்ரி பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னது? இட் இஸ் ஐ ஹூ இஸ் டு ரைட்.
நான் தான் எழுதப் போறேன் அப்டின்னுட்டு அர்த்தம். இப்போ இந்த மொத்தம் எத்தன ரூல்ஸ் இருக்கு? 12 ரூல்ஸ் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்ட்டான ரூல்ஸ் எல்லாம் என்னன்னுட்டு பார்க்கலாம். 2ண்ட் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd ரூல், 4த் ரூல், 5த் ரூல், அதுக்கப்புறம் 7த் ரூல், தென் 11த் அண்ட் 12த் ரூல். இந்த 2 ரூலுமே இம்பார்ட்டன்ட். மிச்சம் எல்லாம் நீங்க மெதுவா படிச்சா போதும். நான் இப்போ சொன்ன இம்பார்ட்டன்ட் இத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. தேங்க் யூ.